ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன் இன்பசாரன் ஏவிஆர் அவங்க பையன், அவங்க சோமுவோட பையன், அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போனோம். அவ்வளோ நல்லா சமையல் ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க சாமி ரூம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்தேன், போடணும் உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு. புது வீடு கிரகப்பிரவேசம். இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் ரொம்ப நாள் குடியிருந்தோம். இங்கே பாருங்களேன், மேலே வந்து கண்ணாடி பதிச்சிருக்காங்க. அங்கேருந்து நான் வந்து அவங்க ஃபோட்டோஸை இது எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டிவி அங்கே வெளியே வச்சுருந்தாங்க போர்ட்டிக்கோவில். அதை வந்து மேல் வீட்டிலேருந்து நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அவங்க அங்கங்கே இது வச்சுருந்தாங்க. இது வந்து நான் பக்கத்தில் இருந்த வீடு. இந்த வீட்டில் தான் குடியிருந்தோம், செல்லுமணி டீச்சர் வீட்டில். அதை வந்து பார்த்தோம். அப்புறம் இங்கே வந்து மேலே வந்து ஒரு புத்தன் இது வச்சுருந்தோம். அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அமைதியாக. எல்லாம் கண்ணாடி போட்டு இது பிரமிட் ஷேப்பில் வச்சுருந்தா. அப்படி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. அப்படி நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடு பார்க்குற இது வந்துச்சு. ஸ்விம்மிங் பூலுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, நான் வந்து அது கார்டன் நினச்சேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை ஸ்விம்மிங் பூலுக்காக விட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்த அப்படின்னாங்க. அப்புறம் படிக்கட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ரஃப்பாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நான் யார் வீட்டில் போனாலும் பயந்துட்டு நடப்பேன். இது அப்படி இல்லை. இந்த டைல்ஸே வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. நல்லா க்ரிப்பு கிடச்சிது. நடக்கிறப்போ ஒன்றுமே மிஸ் ஆகாத மாதிரி நடந்தேன். அதனால் அது எடுக்கணும்னு எடுத்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. படிக்கட்டு இதெல்லாம் அந்த போர்ட்டிக்கோவில் பார்த்திங்கன்னா, அந்த இறங்குற படிக்கட்டுக்கிட்ட இந்த மாதிரி இலையாக வச்சு உள்ளே வந்து லைட்டு, அந்த டெக்கரேஷனை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால் நான் எல்லாமே தைரியமாக எடுத்தேன். ஏன்னா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எடுக்கிறதுக்குன்னு. இவங்கெல்லாம் தான், இந்த பசங்கள்லாம் குட்டி குட்டி பசங்க, இவங்கெல்லாம் என் பொண்ணோட கிளாஸ்மேட்ஸு எல்லாம். அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் அந்த வீதியில் இருந்திருக்கோம். 12 இயர்ஸ் 14 இயர்ஸ் இருந்திருக்கோம். அதனால் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் டிஃபனு அதை சாப்பிட்டுட்டு அங்கே குடியிருந்தவங்க எல்லோரும் வீடு வாங்கிட்டு எல்லாம் தனித்தனியாக வேறு எங்கேயோ போயிட்டோம். இதுதான் நான் குடியிருந்த வீடு, செல்வமணி டீச்சர் வீடு. அவங்க பேர் செல்வமணி, அவங்க வீட்டுக்கார் பேர் செல்வராஜ், எஸ்எஸ்ன்னு இருக்கும். நானும் எங்கள் டாக்டர் சொல்லியிருக்கோம், நான் என் பேர் சாந்தி, எங்கள் ஹஸ்பண்ட் பேர் சீதாபதியா, நம்மளுக்கு தான் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிக்குவோம். அந்தளவுக்கு வந்து இந்த வீட்டோட இந்த படிக்கட்டுலாம் உட்காந்து காய்கறிலாம் வாங்கியிருக்கிறேன் நிறைய நாள். அதோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த வீட்டில் இருந்தது.